ஹாய் ஆல் வெல்கம் டு கல்கி டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் செஷனில் வந்து பார்த்துருப்போம். ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்லேருந்து எப்படி ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு வந்து டேட்டா லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். என்னோட சோர்ஸ் ஃபைலில் வந்து அப்போ எந்த ஒரு டேட்டாவுமே எரர் கிடையாது. அதனால் நான் வந்து ஈஸியாக மூவ் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோட சோர்ஸ் ஃபைலில் வந்து எரர் இருக்குது. பட் நான் வந்து என்னோட ஃபைலில் வந்து ஐடின்னு ஒரு காலத்தில் நம்பர் டேட்டா டைப் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நேமுன்னு சொல்லிட்டு ஒரு காலம் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேர்கேர் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பேட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து குட் டேட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ என்னோட ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு வந்து நான் குட் டேட்டா மட்டும் லோட் பண்ணணும். இந்த பேட் டேட்டா வந்து எரர் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் இன்னைக்கு என்னோட கான்செப்ட். இது எப்படி நம்ம பண்ண போறோங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஏடபிள்யூஎஸ் வந்து எப்படி ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே சேம் கான்செப்ட் தான் அப் டு ஸ்டெப் 1லேருந்து அப் டு ஸ்டெப் 5 வரை. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் 1 வந்து எதுக்காக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது எதுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டுக்கும் ஸ்னோஃப்ளேக் அக்கௌண்ட்டுக்கும் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணணும். அதுக்காக நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட் யூஸ் ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸ்டெப் 2 வந்து எதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண இன்டிகிரேஷன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்குறேன். நான் ஏன் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த கமெண்டில் வந்து நான் ஐஏஎம் யூசர்னு சொல்லிட்டு ஒரு ஐடியும் எக்ஸ்டர்னல் ஐடியும் எடுத்திருப்பேன். நான் ஐஏஎம் யூசர் ஏஆர்என் இந்த ஐடியும் இந்த எக்ஸ்டர்னல் ஐடியும் எடுத்து என்னோட ஏடபிள்யூஎஸில் ஐஏஎம் யூசரில் வந்து ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு அந்த ட்ரஸ்ட் பாலிசி வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்காக தான் இந்த வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கேன். ஸ்டெப் 3 வந்து ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜ் வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எப்போவுமே நம்மளோட டேட்டா வந்து ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு லோட் பண்ணணும் அப்படின்னா பிஃபோராக ஸ்டேஜில் இருந்து தான் லோட் பண்ணணும். அதுக்காக வந்து நான் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணுறப்ப நான் ஸ்டேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். நான் கிரியேட் பண்ண ஸ்டேஜில் என்னோட ஃபைல்ஸ் வந்திருக்கா சோர்ஸில் இருந்து அப்படின்னு நான் வியூ பண்ணி பார்க்கணும். அதுக்கு வந்து லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட்டுன்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸ்டேஜிலேருந்து என்னோட சோர்ஸ்லேருந்து ஸ்டேஜுக்கு வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்னோட ஃபைல்ஸ் வந்துருச்சு. வந்த ஃபைல்ஸை நான் வியூ பண்ணி பார்க்கணும். வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செலக்ட் $1 $2 ஃப்ரம் ஸ்டேஜ் ஃபைல் நேம் யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் என்னோட ஃபைல்ஸ் வந்து இங்கே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நான் இந்த காலத்தை பேஸ் பண்ணி நான் இப்போ ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணணும் ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு. நான் ஐடிங்கிற காலத்தில் வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஐடிங்கிறதுக்கு வந்து நான் நம்பர்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ணி நேம்னு சொல்லிட்டு ஒரு வேர்கேர் யூஸ் பண்ணி நான் ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணுறப்ப நான் டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். T1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் கிரியேட் பண்ண டேபிள் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் T1ன்னு சொல்லிட்டு இதில் ஏதாவது டேட்டா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும் வியூ ஆகுது. டேட்டா எதுவுமே கிடையாது. இப்போ இங்கே எதுவுமே கிடையாது. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டேபிள் கிரியேட் பண்ணதுக்கு அடுத்தது காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டெப் 1லேருந்து அப் டு ஸ்டெப் 5 வரை வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்ட அதே சேம் கான்செப்ட் தான் அப்படி இது வரை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டாக நான் ஃபாலோ பண்ண போகிறது ஸ்டெப் 6. இந்த ஸ்டெப் 6 வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டேட்டா வந்து இப்போ ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸ்டேஜுக்கு வந்த டேட்டாவை நான் ஸ்னோஃப்ளேக் டேபிளுக்கு லோட் பண்ணணும். அதுக்காக வந்து எப்போவுமே காப்பி கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இப்போ பார்த்துக்கோங்க, ஸ்டேஜிலேருந்து T1 டேபிளுக்கு வந்து டேட்டா காப்பி பண்ணுறப்போ பேட் ஃபைல் இருக்கிறதுனால வந்து காப்பி ஆகலை. அப்படி ஆகாமல் இருக்கிறதுனால எனக்கு இப்போது எரர் இருக்கிறதுனால காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த எரர் இருக்கும்போது என்னோட டேட்டா வந்து காப்பி பண்ணணும் அப்படின்னா ஸ்னோஃப்ளேக் டேபிளில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா டூ நாட் லோட் எனி டேட்டா ஆன் எரர் அபார்ட் ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஃபைல் வந்து எரர் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபைலையே அபார்ட் பண்ணிருன்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ். செகண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்லி லோட் வேலிட் டேட்டா ஃப்ரம் த ஃபைல் ஆன் எரர் கண்டினியூ. என்னோட டேட்டா வந்து எது என்னோட குட் டேட்டாவோ அதை மட்டும் லோட் பண்ணுங்க, எரர் டேட்டா ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. இது வந்து பார்சிலாக லோட் ஆகும். இது வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி எரர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இங்கே எனக்கு என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா நியூமரிக் வேல்யூ டி. நான் என்னோட ஐடிங்கிற காலத்தில் வந்து நம்பர்ஸ் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்னோட நான் இங்கே வந்து டின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணிருக்கனால வந்து எரர் ஷோ ஆகுது. எரர் லைன் நம்பர் வந்து 5ன்னு சொல்லிட்டு அதுவும் ஷோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து என்னன்னா ஆன் எரர் அபார்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அதே சேம் பிஃபோராக என்ன எரர் வந்துச்சோ அதே தான் எரர். என்ன அப்படின்னா என்னோட ஃபைலில் வந்து
பேட் டேட்டா இருக்குது, அதனால் லோட் ஆக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப், இன்னொரு கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, என்னோடய ஃபைலில் பார்சிலாக லோட் பண்ணணும், குட் டேட்டா மட்டும் லோட் பண்ணு, எரர் இருக்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. அடுத்த கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்னா ஆன் எரர் கண்டினியூன்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை யூஸ் பண்ணியிருக்கேன் நான். என்னோட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா லோட் ஆகிருக்கு. பார்சிலி லோடட், ரோ பாஸ்டு 4, ரோ லோடட் 3 ரோ மட்டும் லோட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. என்னோட எரர் லிமிட் வந்து எரர் சீன் வந்து 1. ஸோ நம்பர் ஆஃப் கேரக்டர் 1. எரர் லிமிட் லைன் வந்து 5. 5ல் வந்து எரர் லைனில் வந்து 5ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து எரர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஷோ ஆயிருக்கு இங்கே. நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட டேட்டா வந்து லோட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு நான் இப்போ வியூ பண்ணி பார்க்கணும். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண டேபிளுக்கு நான் இங்கே கமெண்ட் போட்டிருக்கேன். செலக்ட் ஸ்டார்ட் T1ன்னு சொல்லிட்டு நான் வியூ பண்ணி பார்க்குறேன் அந்த டேபிளில். என்னோட டேட்டா வந்து இங்கே வந்து பார்சிலாக லோட் ஆயிருக்கு. பட் இங்கே வந்து நான் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். டின்னு சொல்லிட்டு ஒரு காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காலம் மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே லோட் ஆகிருக்கு. அப் டு 1லேருந்து 3 வரை லோட் ஆகிருக்கு. டிங்கிறது மட்டும் ஸ்கிப் ஆகிருக்கு. இப்போ எனக்கு இந்த டிங்கிறது வந்து பேட் ஃபைல். எனக்கு இந்த டிங்கிற பேட் ஃபைல் லோட் ஆகலை. எதனால் லோட் ஆகலை, அது எங்கே இருக்குங்கிறத இப்போ நான் பார்க்கணும். அதுக்கு என்ன கமாண்ட் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, வேலிடேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் அதை யூஸ் பண்ணணும். வேலிடேஷன் சொல்லிட்டு ஒரு யூஸ் பண்ணியிருக்கேன். வேலிடேஷன் மோடுன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதில் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, எரர் வந்து நியூமரிக் வேல்யூ டி இஸ் நாட் ரெகனைஸ்ட்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஃபைல் நேம் வந்து csv.bat.csvன்னு வந்திருக்கு. லைன் நம்பர் வந்து 5ல் வந்து லைன் நம்பர் 5ல் வந்திருக்கு. ரெக்கார்டு வந்து ரிஜெக்டட் ரெக்கார்டு வந்து டிங்க இருக்கிறனால ரிஜெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ரோ நம்பர் வந்து 4. இது மாதிரி எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி அது காமிச்சிடும், எந்த லைனில் எரர் இருக்குது, என்ன எதனால் எரர்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வேலிடேஷன் மோட் யூஸ் பண்ணி ரிட்டன் ஆல் த எரர்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த எரர் வந்த டேட்டாவெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.